அனைவருக்கும் வணக்கம். சோமேர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நான் டாக்டர் ராஜா கண்ணன். நாம் டயபெட்டிஸ், கேன்சர் அதுதாங்க ஒரு பெரிய கொடுமையான நோயின்னு நினச்சிட்ருக்குறோங்க. அதை விட ஒரு கொடுமையான நோய் நம்ம எல்லாரையுமே கூடவே இருந்து பாதிச்சுட்டு இருக்குதுங்க. பல கோடி மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதோட அலட்சிய போக்கணும்னு சொல்லலாம். அது என்னன்னு பார்க்குறீங்களா? ஆர்த்தரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், ஆஸ்டியோஆர்த்தரைட்டிஸ், மூட்டு வலி, கைகால் வலி, இடுப்பு வலி, ஜாயிண்ட் பெயின், மூட்டு தேய்மானம், மூட்டில் வீக்கம். இதனால் பல மக்கள் நடக்க முடியாமல், உட்கார முடியாமல், படுத்த படுக்கையிலே சிலர் பார்த்திங்கன்னா சில லட்சங்களையும் பல லட்சங்களையும் செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சில மக்கள் பார்த்திங்கன்னா மருந்து வாங்க கூட பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. சிலர் இதுக்கெல்லாமா மருந்து சாப்பிட்றதுன்னு அலட்சியமாகவும் இருக்கிறாங்க. ஆனால் இதை நம்ம கவனிக்காமல் வருதுனால பல வகையான நோயினால் பல கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுட்ருக்குறோங்க. இதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணியே ஆகும். இது வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வயது, நம்ம வயசானதுனால இது வருதுங்க. நம்மளோட அதிகப்படியான வேலைப்பளு, ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறது, ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்கிறது, உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது, மனச்சோர்வு, மன அழுத்தம், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறது, ஊட்டச்சத்து குறைபாடு, வாதம். தமிழில் மருத்துவத்தில் சொல்லுவாங்க பித்தம், கபம், வாதம் இந்த மூன்றுமே சமநிலையில் இருந்தால் ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு நோயும் அண்டாது அப்படிம்பாங்க. அதை பற்றி நான் அந்த பித்தம், கபம், வாதம் பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே கொடுக்குறேங்க. இன்றைக்கி நம்ம வாதம், இந்த வாதத்தில் பார்த்திங்கன்னா கீழ்வாதம், பக்கவாட்டு வாதம், முடக்குவாதம் இதனாலெல்லாம் இந்த மூட்டு வலி, கைகால் வலியெல்லாம் வருங்க. இது எல்லாத்தையுமே நம்மளால் கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியுங்க. அதுக்காக ஒரு எளிய தீர்வு நான் சொல்கிறேன். இந்த மூட்டு வலி, கைகால் வலி, இடுப்பு வலி, மூட்டு தேய்மானம், ஜாயிண்ட் பெயின் எல்லாமே சரியாகிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியினுடைய விதை, அதாவது கொரியண்டர் சீடு எடுத்துக்கோங்க. 2 மிளகு எடுத்துக்கோங்க. கிராம்பு 2, கிஸ்மிஸ் அதாவது ட்ரை கிரேப்ஸ் 2, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பட்டை, பிரியாணி இலை, ஒரு முழு இலையில் பாதி இலை எடுத்துக்கோங்க. புதினா இலை 3 எடுத்துக்கோங்க. பிஞ்ச் அமௌண்ட் ஆஃப், அதாவது கொஞ்சமாக மஞ்சள். இது எல்லாத்தையும் ஒரு உரலில் போட்டு நல்லா இடிச்சிருங்க. இடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. போட்டு 3/4 டம்ளர் வர அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சி இறக்கிடுங்க. இறக்கி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதை எப்போ பண்ணணும் அப்படின்னா, நைட்டு தாங்க பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் இது நல்லா இதில் பார்த்திங்கன்னா பல வகையான ஃபைட்டோ காம்பவுண்ட்ஸ் அதில் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதிகப்படியான ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், டேனின், ஃப்ளேவனாய்ட்ஸ், சாப்போனின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஃபைட்டோ காம்பவுண்ட்ஸ் அதில் இருக்குதுங்க. அதனால் இந்த வாட்டர் எக்ஸ்ட்ராக்டை நீங்கள் குடிக்கும்போது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால நம்ம செல்ஸை டேமேஜ் பண்ணுறத இது பாதுகாக்குங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால மூட்டு வலி, கைகால் வலி, இடுப்பு வலி, ஜாயிண்ட் பெயின் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு இதை சரி பண்ணக்கூடிய வேலையை இது பண்ணுங்க. ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஒரு ஆயிலையும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. இந்த ஆயில் பற்றின ஒரு வீடியோ தனியாகவே நான் கொடுக்குறேங்க. இந்த ஆயில் என்ன அப்படின்னா, மூட்டு வலி, கைகால் வலி, இடுப்பு வலி, மூட்டு தேய்மானம், மூட்டில் இருக்கிற வீக்கம் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இந்த ஆயிலை நீங்கள் நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு காலையில் ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்கள். நம்ம சொன்ன இந்த வாட்டர் எக்ஸ்ட்ராக்டை நீங்கள் குடிச்சிட்டு இதை நைட்டு அப்ளை பண்ணி காலையில் வாட்டர் வாஷ் வச்சு நல்லா ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மூட்டு வலி, கைகால் வலி, இடுப்பு வலி, மூட்டு தேய்மானம், மூட்டில் இருக்கக்கூடிய வீக்கம் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாகுங்க. இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட அனைத்து விவரங்களையும் நான் உங்களுக்கு கொடுப்போங்க. நன்றி, வணக்கம்.